Question படிங்க. Draw a involute of an hexagon of side 20 mm. Also draw tangent and normal at any point on the curve. So first you draw one horizontal line on the drawing sheet using Rodin scale or by using your freehand scale by 2H pencil. It's a lighter line for reference. Okay, reference ஒரு லைன் வரைஞ்சிட்டு இது டெம்ப்ளேட் இன்ஜினியரிங் டெம்ப்ளேட்ல எக்ஸகன் வந்து கீழே உள்ள போர்ஷன் தான் எக்ஸகன் பார்ட். ரெடிமேடா எக்ஸகன் வரைய போறோம். ஆஃப் சைடு 20 mm. இந்த 20 mm சைடு எக்ஸகனை ட்ரேஸ் அவுட் பண்ண போறோம். ஆல் த 6 கார்னர்ஸ் அதெல்லாம் ஜாயின் பண்ணா எக்ஸகன் வந்துடும். இது ஏதாச்சும் ஒரு சைடு சூஸ் பண்ணிங்க. 20 mm சைடு கொஸ்டின்ல கொடுத்துருவோம். 20 mmன்றது இந்த சைடு நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த சைடு வந்து ஃபர்ஸ்ட் டிரா பண்ண லைன் டிராயிங் ஷீட்ல வந்திருக்கோம் இல்லையா, அதெல்லாம் மேட்ச் பண்ற மாதிரி வைங்க. டர்ன் யுவர் டெம்ப்ளேட். அந்த ரெண்டு எண்டு கார்னர்ஸ் எண்டு பாயிண்ட்ஸும் அந்த பிரிண்டட் லைனும் மேட்ச் ஆகணும். பிரிண்டட் லைனும் ஃபர்ஸ்ட் டிரா பண்ண லைனும் மேட்ச் ஆகிட்டு அந்த கார்னர்ஸ் எல்லாம் ட்ரேஸ் அவுட் பண்ணுங்க. எத்தனாவது கார்னரு? லீவிங் த சென்டரை விட்டுடுங்க. 1 2 தேர்ட் கார்னர் தான் எக்ஸகன் ஆஃப் சைட் 20 mm. அதை பாயிண்ட் பண்ணுங்க யூசிங் பென்சில். 1 2 3 தேர்ட் ஹோல் லீவிங் த சென்டர். 1 2 தேர்ட் ஹோல். 1 2 3 இந்த 6 பாயிண்ட்ஸும் லொகேட் பண்ணிட்டு இதை ஜாயின் பண்ணினா யூ வில் கெட் ரெடிமேட் எக்ஸகன் ஆஃப் சைடு 20 mm சைடு. 20 mm 2 cm. Join it using H or HB pencil. Is object line தான் side showing the sides of hexagon. Hexagon will have 6 sides. Next we will give a name to the corners. This is starting point A, B, C, D, E and F. Okay. இப்போ ஏ வழியா போற ஹாரிசான்டல் லைன் இந்த லைன் தான் ஃபர்ஸ்ட் டிரா பண்ணுது. அந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க யூசிங் 2H பென்சில் கால்டு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன். ஓகே, நெக்ஸ்ட் ஏக்கு அப்புறம் பி. இந்த பேட்டர்ன்ல லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் யூசிங் லைட்டர் பென்சில். மாற்றி எக்ஸ்டெண்ட் பண்ணினா கன்ஃபியூஷன் ஆயிடும். ஸோ தட் யூ மே நாட் கம்ப்ளீட் த ப்ரொஃபைல் கால்டு இன்வல்யூட் ஆஃப் ஹெக்ஸகன். இந்த பேட்டர்ன்ல லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு டேக் யுவர் காம்பஸ் அண்ட் HR HB பென்சிலை பயன்படுத்தி இன்வல்யூட் ஆஃப் அன் ஹெக்ஸகன் வரைய போறோம். த ஸ்டார்டிங் பாயிண்ட் வில் பி A. இதான் ப்ரொஃபைலுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். நெக்ஸ்ட் ஏக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் B. கீப் B as சென்டர் ஆஃப் யுவர் காம்பஸ், AB as ரேடியஸ். Draw an arc. ஓகே, இந்த ஆர்க் வந்து எங்க போய் இந்த ஃபர்ஸ்ட் லைன் டிரா பண்ண இல்லையா, பாசிங் த்ரூ பாயிண்ட் B, அந்த எங்க போய் இன்டர்செக்ட் ஆகுது? இட் இன்டர்செக்ட்ஸ் அட் ஹியர். ஸோ இங்க கட் ஆகுதா? இந்த பாயிண்ட் தான் சே P1. நெக்ஸ்ட் கீப்பிங் B as சென்டர், ஏக்கு அப்புறம் B சென்டர். டேக் C P1 as ரேடியஸ். C P1 as radius. Draw an arc. இப்போ நெக்ஸ்ட் சி வழியா போற லைன் இது இங்க கட் மீட் ஆகுது. இந்த பாயிண்ட் தான் P2, மார்க்ட் அஸ் P2. நெக்ஸ்ட் சிக்கு அப்புறம் D பாயிண்ட் as சென்டர் ஆஃப் யுவர் காம்பஸ். டேக் D P2 as ரேடியஸ். எவ்ரி டைம் இந்த ரேடியஸ் உடைய சைஸ் மாறுபடும். இது இந்த பாயிண்ட் தான் இஸ் மார்க்ட் அஸ் P3. நெக்ஸ்ட் D க்கு அப்புறம் E as சென்டர் ஆஃப் யுவர் காம்பஸ். டேக் E P3 as ரேடியஸ். E as center, E P3 as radius. Draw an arc. இந்த ஆர்க் எங்க போய் E வழியா போற லைன் இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த பாயிண்ட் தான் ஃபோர்த் பாயிண்ட், மார்க்ட் as P4. நெக்ஸ்ட் E க்கு அப்புறம் F as center. டேக் P4 F as radius. இது ஆன்சர். இது டார்க்கா வரையணும் யூசிங் HR HB பென்சில். மற்ற லைன்ஸ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ஸ். கேன் ட்ரா இட் பை 2H பென்சில். இந்த பாயிண்ட் தான் இஸ் மார்க்ட் as P4. P4 கொடுத்தாச்சு. P5. நெக்ஸ்ட் க்கு அப்புறம் F is the point. F முடிச்சிட்டோம். A is the corner. Take A P5 as radius. A P5 as radius. A as center. A P5 as radius. Draw an arc downward. இந்த ஆர்க் எங்க போய் இந்த A வழியா போற ஹாரிசான்டல் லைன் மீட் ஆகுதோ அந்த பாயிண்ட் தான் மார்க்ட் as P6.
Okay, the profile obtained is called involute of an hexagon. So next tangent and normal வரை போறோம். Choose any point on the curve. நான் வந்து இங்க சூஸ் பண்ணிக்கிறேன். இதான் located point P. இந்த எந்த செக்டார்க்குள்ள வருது பாருங்க. It comes under this sector. இந்த செக்டார்க்குள்ள செக்டார்ன்றது பார்ட் ஆஃப் சர்க்கிள் ஆர் கர்வ் தான். இதுல கார்னர் எது? இந்த செக்டருடைய கார்னர் வந்து E தான். Join EP. Join EP. This forms a normal. First normal தான் வரைகிறோம் இந்த கர்வேச்சர்ல. இதுக்கு 90 degree line draw பண்ணினா that forms a tangent of other located point P marked as a T dash. Okay, so this completes the profile called involute of an hexagon. நீங்களும் வரைஞ்சி practice பண்ணுங்க and score good marks in the university examinations. நன்றி, வாழ்த்துக்கள்.